இங்கே பாருங்கள், கோன் ரோல் பண்ணுறதுக்கு கேட்டுருங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இங்கே பின் வச்சுக்கணும். ஓகேவா? லெஃப்ட் சைட் பின் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ரோல் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டைட்டாக பிடிச்சிக்கணுமா? டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ரோல் பண்ணணும். லூஸ் ஆகிடக்கூடாது, பின் உள்ளே போயிடும். ஸோ டைட்டாக பண்ணிக்கலாம். நம்ம இங்கே தான் வந்து பார்க்கணும். நம்ம இப்போ நமக்கு ஒல்லியாக கோன் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே எழுதா போதும். இந்த பேஸ் எடுத்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் லீனா ஒல்லியாக வரும். இன்னும் கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா இதை லூஸ் பண்ணணும். இங்கே ரொம்ப இருக்காமல் லூஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் ரோல் பண்ணிவிட்டு இங்கே டேப் போட்டுறேன். டேப் போட்டுட்டு அது தொடவே கூடாது, டச் பண்ணக்கூடாது. இங்கே தான் சுற்றணும். கீழே ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக டேப் செட் ஆகும். ஓகேவா? பின் நீங்கள் டைட்டாக இருக்கணும். அதான் கரெக்டாக நீங்கள் சுற்றிட்டீங்கன்னு அர்த்தம். லூஸாக இருந்துச்சுன்னா ஒன்றா இல்லை, ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பின் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கேக்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும். அங்கே ஒரு டேப் போட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரோல் பண்ணியாச்சு. இது லீனான கோன், பென்சில் டைப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் குண்டா ஒரு கனமாக காட்டுறேன். எப்படி ரோல் பண்ணுறது பார்ப்போம். ஓகேவா? இப்போது ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். பின் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இங்கே டைட் பண்ணிக்கோங்க. இங்கே டைட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணு. அவ்வளோதான், கனமாக இருக்குது பாருங்கள். இதோட லீனாக இருந்துச்சு பாருங்கள், பென்சில் டைப்பில் இருக்கா? இப்போ அவ்வளோ நமக்கு கொஞ்சம் தின்னான ஒரு கனமான கோன் வேணும் அப்படின்னு இது பாருங்கள். அதே மாதிரி டைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம சீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரிங்க டேப் போட்டுக்கலாம். பின் எடுத்துடக்கூடாது. டேப் போட்டுக்கலாம். டேப் போட்ட நேரத்தில் கை வைக்கக்கூடாது. கீழே ரோல் பண்ணி டேப்பை சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஓப்பனாக ஒரு இடம் இருக்குன்னு சொன்னல, அங்கே ஒரு டேப் சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ரெடி. இப்போ நான் பின் அதிகமாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷீட் வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணுறோம். பட் வந்து நம்ம நீளமாக கொண்டு வரதும் இல்லை கனமாக கொண்டு வரதும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இழுக்கணும். இழுத்தா நீளமாக வந்துடும். இல்லை அப்படி இழுக்காம கொஞ்சம் கம்மியாக இது பண்ணி ரோல் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி சைஸில் வரும். இழுத்தனா இந்த மாதிரி சைஸில் வரும்.